நீ வேறு ஒன்று. நான் உள்ளே நுழையும் போதே அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன், வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு. எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு. நான் சொன்னேன், கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா, அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுன்றதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறாரு, இதில் என்னடா தப்புன்னு. அதையும் நான் சமாதானப்படுத்தின்னு தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு. அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன். இது நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன்னா. எவ்வளோ உண்மையாக. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும். ஆன்சர் தெரியாட்டால் தான் நம்மளும் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார். தாம்பரத்தில் 2 அம்மா நிற்குது. ஒரு அம்மா சொல்லுது, அந்த டவுன் பஸ் வருதுங்க, ஏம்மா கை காட்டி நிறுத்துமா அதை. அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. ஏன் உனக்கு தானே கைக்குது, நீ நிறுத்து. நான் நிறுத்தினா கை காட்டினா இருந்தாலும் நிறுத்த மாட்டார். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரர். லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. 2 வெப்சைட்டை தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். அதுலேயும் இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். 3 நாளாக முருகனை வேண்டிங்கிறேன். முருகனே ஒன்று அனுப்பி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். மெல்ல தெர மரபீரோவை தெர 3வது தட்டில் 300 ரூபா இருக்குது, அதை எடு. கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ. போகும்போது ஒரு 100 ரூபா கொடுறான் சார். அந்த வந்த திருடனே அழுதுட்டான் சார். நீ ஏன்டா தம்பி அழுகிறேன்னு. ஒரு நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ வச்சுக்கினே வீட்டு உள்ள கஷ்டப்படுறியாடா, என்னை விட கொடுமையான பாவம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி 300 ரூபாயும் எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டான் சார். தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான். எங்கே போய் காட்டுறதுன்னு. மடிப்பாக்கத்தில் டாக்டருக்கு, நல்ல டாக்டரா என் பேரை சொல்லு, டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும், கூட்டம் நிறையா இருக்கும், என் பேரை சொல்லி சீக்கிரம் பார்த்துருவாருன்னு. சரின்னு வேகமாக போனான் சார். 1/2 மணி நேரத்தில் வந்துட்டான். அதுக்குள்ளேயேடா பார்த்துட்டேன்னு. போய் அனுப்பின பற்றியா, உன்னை நான் என்னான்னு சொல்கிறது, உன்னை கோச்சிக்கவும் முடியலன்னா. ஏன்டா நல்ல டாக்டர் தானே, அவர்கிட்ட தான் நான் அனுப்பினேன். நீ வேறு ஒன்று. நான் உள்ளே நுழையும் போதே அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன், வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு. எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு. நான் சொன்னேன், கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா, அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுன்றதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறாரு, இதில் என்னடா தப்புன்னு. அதையும் நான் சமாதானப்படுத்தின்னு தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு. அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன். இது நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன்னா. இப்படியா கற்பனை பண்ணுறது? உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் இல்லை. ஒரே ஒரு செய்தியா, இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரசாதம் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒன்று தான் சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து. இந்த மாவட்ட வருவாய்த்துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருவாய்த்துறை, கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து பப்பாச்சி அமைப்பை சார்ந்த என் அண்ணன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து இது சிறப்பாக செயல்படுறாங்கன்னா, உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது புத்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. உண்மை அது. பல இடங்களில் நான் பார்க்குறேன். முதலாக இந்த மண்ணில் வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி கொண்டு வரணும்னு அது நினச்சி மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரே ஒருவர் முதலாக தொடங்கினவர் மூதறிஞர் ராஜாஜி. அவர் தான் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த தமிழ்நாட்டிலே. ஆல் இண்டியா லெவலில் புத்தகங்களுக்குன்னே தான் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர், தெரியுமா? தான் வாழுகிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு. எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணு அந்த மண்ணு. பேரறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வந்த பிறகு தான் இந்த நூலகமே மூடப்படும். அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நம்ம மனிதனுக்கு 2 பசி, ஒன்று அறிவு பசி, இன்னொன்று அடிவயிற்று பசி. அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம்.
நீங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது. அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி. என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும். சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் நம்ம கண்ணெதிரிக்க படிக்க வச்சு அவன் தப்பாக கூட தான் படிப்பான். இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினு வச்சுங்க, நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவான். அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உண்மையிலே கற்பனை என்பது ஐயா சொன்னதில் நான் முழுமையாக வரவேற்கிறேன். அது இல்லைன்னா நம்மளால் எதுவுமே வாழ்க்கையே கிடையாது. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அவன் கற்பனையாக நிறையா எழுதுவான் சார். இன்னொரு செய்தியை உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன். நிறைய பெற்றோர்களாக இருக்கிறீங்க. இன்றைக்கும் ஒரு தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதில் நம்பிக்கை உடையவன் நான். அது தாய் வடிவத்திலே, தாரம் வடிவத்திலே, சகோதரி வடிவத்திலே. வகுப்பறைக்குள்ளே நீங்கள் பாருங்கள், என் வீட்டுக்குள்ளே பாருங்களேன், நீங்கள் அந்த அழகாக ரசிக்கணும் சார். ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க. ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மையை கையில் வாங்கி கொடுத்தால் கூட டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணியை எடுத்து அதுக்கு ஒரு மாறாப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பராக்கி அதோட டெய்லி விளையாடும் சார். நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, 10 நிமிஷத்தில் பார்ட்டாக பிரித்து வைப்பான். ஆமாம் சார், அது இந்த பார்ட்டாக வைக்கிற மாதிரி தான் வச்சுருப்பான். ஆனால் ஒரு மிரட்டினீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் செட் பண்ணிவிடுவான். இது அவனுக்கு இயல்பு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் திருச்சி ஹைவேஸில் பயணம் பண்ணும்போது நடுவில் ஒன்லி காஃபின்னு ஒரு கடை இருக்குதுங்க. அங்கே மண்பொம்மையெல்லாம் விற்கும். இறங்கி போய் பார்த்துட்டு அந்த மண்பொம்மையை கொண்டு முத நாள் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு சார். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறாரு, அந்த மண்பொம்மையை தூளாக உடச்சி வச்சுக்கிறான். மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தார் சார், அதையும் உடச்சி பிரித்து வச்சுக்கிறான். 3ஆம் நாள் அவரும் கற்பனை ராத்திரி பூரா யோசனை பண்ணி இவனுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி இரும்பில் ஒரு பொம்மையை வாங்கியாந்து கொடுத்தான் சார். அந்த ஆள் இதை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு சாயந்தரமாக பார்க்குறான், டிவி ஒழிஞ்சு கிடக்குது, ஃப்ரிட்ஜு ஒழிஞ்சு கிடக்குது சார். இதை வச்சு எதை உடைக்கலான்னு அவன் கற்பனை பண்ணியிருக்கிறான். எப்பயுமே பையன் அப்படி தான் சார் இருப்பான். இது வன்மை, அது மென்மை இல்லையா? நான் தர்மத்தோடு சொல்கிறேன், ஆசிரியராக இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நான். எவ்வளோ உண்மையாக, ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும். ஆன்சர் தெரியாட்டால் தான் நம்மளும் பக்கமாக எழுதுவான் சார். நிறைய பசங்களை பார்த்துக்கிறேன், நான் பெரிய பேப்பரே பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன். பூகம்பம் எப்படி உருவாகும், எப்படி அதனுடைய விளைவுகளை எழுதுன்னு யாரும் எழுதலை சார். ஒருத்தன் மட்டும் நம்மால் எழுதிக்கிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான் சார். மனசாட்சியே இல்லை அந்த பையன். என் கூட யாரை அனுப்புகிறான் பாருங்கள் சார். ஆடு மாடுகள்லாம் திரளாக போகும்னு கற்பனை எழுதி நான் அவனை கூப்பிட்டு 7th படிக்கிறான் சார். 7th படிக்கிற பையனாக இருக்கிற ராஜா, ஒரு மனசாட்சியே தர்மத்துக்கு விதிக்கு மாறுபட்டு எழுதியிருக்கிறேடா, நான் அப்படியாடா உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன், உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் ஒருபோதும் நடந்தனா, உன்னை அடிச்சிருக்கிறேன்னா திட்டி இருக்குன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தானடா இருக்குது, உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இப்படி ஒரு தர்மத்தோட சிந்தனையோடு எழுதக்கூடாதான்னு ஓன்னு அழுதான் சார். செய்த தவறுக்கு ஒருவன் வருந்தி அழுகிறான் என்றால் அதைவிட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை. நான் மன்னித்தேன்னு, நான் அதுக்கு அழுவலை, நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் அதனால தான் என் பாரதி இடத்துல எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இல்லை ரொம்ப ஆச்சரியமான வரி இல்லது. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னவன். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். எவ்வளவு பெரிய அந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமான சரித்திரம் படைத்தவன் அல்ல சார் அந்த கவிஞன். அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி மிதித்தனால் தான் மரணத்தை தழுவுறான்னு கேட்டபோது அந்த கேட்டவனுக்கு பதில் சொன்னார் பாரதி, எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான், நான் மகாகவி ஆனதனால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன்தான். சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். கோடிக்கணக்கில் இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார். நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும், மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன
நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம், அது தேடுறோம், இதை தேடுறோம் சார். நான் என்ன கேட்குறேன், மனுஷனே நடமாடுகிற மனிதனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சார். நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு, நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு. சாதாரணமான நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா? ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. 2 வெப்சைட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். அதுலேயும் இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அன்னைக்கு அவன் சொன்னானே, எப்படி சொல்லலாம், அவன் அதையே நினச்சின்னு இருப்பான் சார். சொன்னவன் மறந்துட்டான், இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான். அன்றைக்கி சொன்னியே, அப்படி பண்ணியே, இப்படி பண்ணியே. நேற்றையது என்பது நிஜமல்ல, நாளையது என்பது நிச்சயமல்ல, இன்று இருப்பது நிஜம். வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்பழகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்கள் அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார். ஐயா சொன்னாருங்கள்ல, பையன்லாம் என்ன கற்பனையில் இருக்கிறான்னு. லீவ் லெட்டர் தான் அப்படி தானே சார் கற்பனை கொடுப்பான். நான் சர்வீஸில் இருக்கும்போது 1972 4/8/72 தான் ஸ்ரீபெரும்புதூரில் முத பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய பாடத்தை சொல்லிக் கொடுக்கல. முதல்ல தான் சொன்னேன், கேள்வி கேட்க பழகுங்கடா. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்ற கேள்விகளை எப்பொழுது நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் விடை ஒவ்வொன்றாக கிடைக்கும். விடை ஒன்றும் புதுசாக இல்லை, ஏற்கனவே இருக்கிற விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இல்லை, எல்லாருமே தோட்டத்தில் உட்காந்துருந்தோம். ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுது, இது ஏன் மேலே போகாமல் கீழே விழுதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டதுனால தான் பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அந்த விடை, அது ஏற்கனவே இருக்குது. அதை அவன் கேட்டதுனால அன்றைக்கு தான் இந்த விடையாக நமக்கு தெரிந்தது. கேட்கணுண்டா, அதான்டா நல்லது, அப்படி தான் சொன்னேன். அப்படியா சார், நான் கேட்கட்டுமா சார்? நான் கேள்றான்னு. நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா சார், நான் அன்றைக்கி தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் பாருங்கள். பசங்களை அதெல்லாம் நான் எப்பயுமே குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை. குறைகளை காண்பதை விட நிறைகளை பார்த்து பழகிட்டால் குறைகள் கூட தானாகவே மறையும் என்பதிலே நம்பிக்கை உடையவன். அதுதான் சிரிப்பு. எப்பயுமே மனிதனுக்கு சிரிக்கிறதுக்கு ஏன் சொன்னான் இறைவன்? அந்த ஏற்பாட்டை ஏன் நமக்கு கொடுத்தான்? எல்லா மிருகங்களுக்கு, பறவைகளுக்கும் அது இருக்கா சார்? ஒன்று யாருக்கும் கிடையாது சார். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் விரோதமாகவும் குரோதமாகவும் பார்க்கறத விட அதை விரும்பி பார்க்க பழகிட்டோம்னா நெருங்கிய உறவும் நெருங்கிய நண்பர்களும் நிறைய பேர் கிடைப்பார்கள் சமுதாயத்தில். நம்ம அப்படி பார்க்க பார்வை நமக்கு நிச்சயமாக வேணும். நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். நம்முடைய திருக்குறளர் ஐயா முனுசாமி அவர்களோடு பழகியிருக்கிறேன். ஏன், இந்த நகரத்தார் வம்சத்துக்கு பெருமை சேர்த்த தமிழறிஞர் பேராசிரியர் கண சிர்சபேசன் ஐயா அவர்களோடு, அவர் தான் எனக்கு குருநாதராக இருந்து கூட்டத்தெல்லாம் வழி நடத்தினவர். எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவங்க கூடலாம் பழகி தான் என் மனசே சங்கடத்துக்கு ஆளாகாமல் சந்தோஷத்துக்கு ஆளானதுக்கு காரணமே அவங்க வழிகாட்டினது தான். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முந்தி இருக்குங்க சார். திருமழிசையில் ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் ரோட்டில் இருக்குது. அப்போல்லாம் இப்போ இருக்கிற திருமழிசை கிடையாது, அது கிராமத்தில் நெசவாளியில் இருக்கிற ஊர். அது அனகாபுத்தூர், குன்றத்தூர், திருமழிசையெல்லாம் நெசவு நெய்கிற இடம் சார். அப்போது ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. ஆடி மாதம் பட்டிமன்றம் நடக்க போகுது. ஐயா தலைமையில் நடக்குது. நான் அவரும் காரில், அவர் காரில் தான் போயிட்டு இருக்கிற போது நல்லா கவனிங்க. இந்த டிரைவருக்கு பேர் கோவிந்தன். இந்த புரட்டாசி மாதம் வரப்போகுது. கோவிந்தன்னா கையில் என்ன இருக்கும்? கோவிந்தன் கடவுளுக்கு ஒவ்வொரு ஆயுதங்குது இல்லை. கோவிந்தன்னா சங்கு சக்கரம் வச்சுருப்பார். இந்த கோவிந்தன் டிரைவர் அந்த 20 அடி ரோடு, அந்த அம்மன் கோயில் வாசல் திரும்பணும்னா 20 அடி ரோடில் திரும்பணும். ஸ்டேரிங்கை வளைக்க முடியாமல் வளைச்சாம் பாருங்க, ஸ்டேரிங் கையில் வந்துடுது. எங்கள் ஐயா கேட்டார், கோவிந்தா கையில் என்ன? சக்கரம் சுவாமி என்ன. உடனே அவர் கேட்டார், சங்கு எங்கேன்னாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்கன்னு. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அவர் நான் கேட்குறேன், என்ன ஐயாவா பயந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் விளையாடுகிறீங்களே தமிழில் என்ன? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்னது நினைவில் இல்லையான்னு சொன்னார். அவர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அதனால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். துன்பத்துக்கு துவளாமல் செயல்பட வேண்டுமென்றால், அவன் இன்பத்தையே எப்பொழுதும் இதயத்தில் கொள்ள வேண்டுமென்றால், இதயத்தை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ளுகிற மகத்துவத்தையே அவனுக்கு அந்த சிரிப்பு என்ற ஒன்று தான் அது ஒரு மலர் தோட்டமாக மாற்றும். அதனால்தான் வாடாத மலர் ஒன்று உண்டு என்றால் அது சிரிப்பு என்ற அந்த பூதான் என்பதனால தான் கலைவாணர் NSK அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் யாருக்கு சார் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் இருக்காங்களா ஐயா? இல்லவே இல்லை சார். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார்.
அன்றைக்கி கூட நான் தாம்பரத்தில் பார்க்குறேன். நீங்கள் எங்கே போனாலும் பாருங்க ஐயா, பார்க்க பழகுங்க, காதில் விழுந்தால் கேட்க பழகுங்க. இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், தாம்பரத்தில் 2 அம்மா நிற்குது. ஒரு அம்மா சொல்லுது, அந்த டவுன் பஸ் வருதுங்க, ஏம்மா கை காட்டி நிறுத்துமா அதை. அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. ஏன் உனக்கு தானே கைக்குது, நீ நிறுத்து. நான் நிறுத்தினா கை காட்டினா இருந்தாலும் நிறுத்த மாட்டார். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரரு. அதாவது அந்த அம்மா விஷயம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியுமா, அந்த அம்மா அமைதியாக ஆயிடுச்சு. அதை விட பெரிய காமெடி பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கத்தில் கொண்டாண்ட பேர் வந்து கோயம்பேட்டிலேருந்து இப்போ கிளாம்பாக்கம் வந்துடுச்சு. கிளாம்பாக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்க சார். ஆட்டோக்கார தம்பி வந்தார். அது நல்ல பிள்ளை. தம்பி இங்கே கிளாம்பாக்கம் போகணும், எவ்வளோப்பா வேணும் ஆகும்னா, ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க சார், 2 பிள்ளைகளை நான் ஃப்ரீயாக கூட்டின்னு வந்துடுறேன், உங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நீ 2 பசங்களையும் கூட்டி போ, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் வந்துடுறான்னா சார். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன எப்படி கணக்கு போடுறான் பாருங்கள். உலகம் இப்படி தான் சார் இருக்கும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுக்கு தயாராகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே முடியாது. நம்ம கோவப்படவே கூடாது. இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லவே இல்லை என்பதை மட்டும் முதல்ல முடிவு பண்ணிங்க. நீங்கள் ஒரு எல்கேஜி படிக்கிற பையனை கேளுங்க, அவன் 1000 பிரச்சனை சொல்லுவான் சார். ஐயா சொன்னார் இல்லை, லீவ் லெட்டர் கொடுத்தா கூட வந்து கற்பனையாக இருப்பான்னு. எனக்கு அப்படி நடந்தது சார். என்னுடைய 4 புத்தகத்தில், நகைச்சுவை புத்தகத்தில் ஒரு முதல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அது 1974 ஒரு பையன் சார், அவன் ஒரு பையன் எழுதி கொடுத்தான் சார். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து லீவ் லெட்டர் கொடுத்தான். பாட்டி செத்துட்டாங்கன்னு இருந்தது சார். லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தானடா போகணும், போய் வந்து கொடுக்கூடாதான்னு ப்ரொசீஜர் படி நடக்கணுன்றதுக்காக தான் சார் கொடுத்தான்னா. அவ்வளவு டிசிப்ளின் பாயாண்டா நினச்சி வாங்கி வச்சுட்டேன் சார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியும் அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். அதே மேட்ரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கொடுத்துக்கிறான். மார்ச் மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறான், அதே லீவ் லெட்டர், அதே மேட்ரு. பாட்டி செத்துட்டாங்க. முதல் பாட்டிக்கு நான் ஒரிஜினல் பாட்டின்னு நினச்சேன், 2வதுக்கு வந்து தூரத்து பாட்டின்னு நினச்சேன், 3வதும் கொடுக்குறானே, எனக்கு கோவம் வந்துடுது. டேய் என்னை பற்றி உனக்கு தெரியாது என்ன? அவன் அமைதியாக சொன்னான் சார், எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம்தான் மேட்ரே எனக்கு புரிஞ்சுது. அதனால் யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்றது தெரியாமலே நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது சார். ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அதனால தான் நான் சொல்கிறேன், அவன் பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை மேல்றன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் அது அவங்க அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான். நான் நினைக்கிறது, உலகத்தில் நான்லாம் பல பெரிய பெரிய காரெல்லாம் பயணம் பண்ணிட்டேன் ஐயா. அதுக்கு வாய்ப்பு நம்ம காசு கொடுத்து தான் அந்த காரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே தமிழ் கொடுத்த கொடையாக நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். இப்போ சென்ற ஆண்டு நான் இந்த கல்யாண மாலை ஷூட்டிங்காக யூஎஸ் போயிருந்த போது இந்த டெஸ்லா காரில் போய் உட்கார வச்சிட்டாங்க சார். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்கார வச்சிட்டாங்க. அது நான் சொன்னேன், நீங்கள் தானே வரும்போது என்னை கூட்டின்னு வந்தீங்க, வாங்கலான்னு. இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போங்கன்ட்டார் சார். டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. தானாக போகுது அந்த காரு. டிரைவர் இல்லாமலே போகிற காரில் முத ஏறி உக்காந்தேன் சார். உண்மையிலே என் குலதெய்வம் தில்லைகாளி அம்மெல்லாம் கும்பிட்டுக்கின்னு போனேன். அம்மா தாயே இதை கொண்டு போய் ஒழுங்காக விட்டுடுன்னு ஒரு பயம் வருது சார் நமக்கு. இன்றைக்கி எல்லாம் அட்வான்ஸாக போயிருக்குது, உலகம் எப்படியோ எங்கெங்கேயோ போயிருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் அனுபவித்து பழகிறதுக்கு இப்போ நம்ம தான் பழகணும். கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு பெரிய காரில் யார் வாழ்கிறார்கள் தெரியுமா? யார் வாழ்கிறார்கள் தெரியுமா ஐயா? பணிவாக சொல்கிறேன். கோடி ரூபா கொடுத்த காரில் அந்த கோடி ரூபா கொடுத்து வாங்கின முதலாளி பின்னாடி உக்காந்துங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு 5-6 செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கத்தி கிடக்கிறாரு. நீ என்னடா பண்ண, நீ என்ன பண்ண, என்ன ஆச்சு, எல்லாம் வந்தாங்களா போனாங்களான்னு. அந்த டிரைவர் ஓட்டுறார் பார்த்தீங்களா, அவர் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாட்டை மெலோடி சாங்கை மென்மையாக வச்சு காதில் வச்சுக்கின்னு ஆனந்தமாக காரை ஓட்டின்னு வரார் சார். இந்த 1 கோடி ரூபாய் அனுபவிக்கிறவனே அந்த ஓட்டுநர் டிரைவர் தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் சார். அவ்வளோ காரை வாங்கி இந்த ஆள் கத்தின்னு வரான் சார். அந்த ஆளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது, ஆனால் இவன் நம்மளால் ஆனந்தமாக வரான். அதனால் வாழ்க்கை இது என்னதான் உன்னதான்றது கிடையாது. அந்த காரை அவன் வாங்கினாலும் அனுபவிக்கிறோம் நம்மளால் தான் நினைக்கிற போது வாழ்க்கையினுடைய தோற்றங்களை நாம் சந்தோஷமாக ரசிக்கணும் சார். யார் இங்கே பர்மனெண்ட்டாக வரப்போனோம் இல்லை? கார் வாங்கின முதலாளி உங்களுக்கு உள்ளே போகும்போது காரோட போக போகிறாரு, அது இங்கே விட்டுட்டு தான் போக போகிறாரு. அதனால் அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் நமக்கு கொடுத்தானா. எதையும் உயர்வாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையே நம்ம உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நம்மளை தாழ்வாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சார்.
சேலத்தில் குகையில் பேசுகிறதுக்கு நான் தென்கட்சி ஐயாவர்களோடு நான் பயணம் பண்ணுறேன். பல இடங்களில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா குகையில் பேசிட்டு அம்மாப்பேட்டைக்கு போகணும். நாங்கள் காரில் போகிறேன் சார். காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஒயரை பூமியில் ஓரமாக புதைக்கிறதுக்கு ஒரு ரோட்டில் தோண்டிங்கிறாங்க. அதில் அந்த ஒயரை தூக்கி உள்ளே போட்டு மறைக்கிற அந்த மூடுற வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஒரு ஆளே என்ன பண்ணால் அதில் ஒரு அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கார் அப்படி சுற்றி வரும், இறங்கி தான் அண்ணன்ட்ட கிராஸ் பண்ணி போகணும். நான் இறங்கி அப்படி போகும்போது நான் ஏதாவது போர்டில் எழுதியிருந்தால் பார்த்து நான் ரசிப்பேன். அதில் பார்த்துட்டு அந்த அட்டையில் எழுதின வாசகத்தை படிச்சுட்டு எனக்கு சந்தோஷமாக சிரிச்சிக்கினே வந்தேன். முன்னாடி போன எங்கள் ஐயா கேட்டார், என்னடா நீ விஷயம் இல்லாமல் சிரிக்க மாட்டேன், எதுக்குடா சிரிச்சேன்னாரு. இல்லைங்க, அந்த அட்டையில் எழுதிக்கிறான் கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான். இல்லை, அவனுக்கு யாரோ ஒருத்தனை வேலை வாங்கி லேபர் கொடுத்துடலான்னு அவன் கேட்டுருக்கிறதுக்கு அவன் அந்த அர்த்தத்தில் எழுதிக்கிறான். எனக்கு வேறு அர்த்தமாக தெரிஞ்சுது. அதை சிரிச்சம் பாருங்கள். அவனை கூப்பிடுன்னார் சார். அந்த ஆளை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தார் சார். ஐயா என்னங்கய்யா அவனுக்கு போய் கொடுக்குறேன். இல்லை, நம்ம கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான். அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலியாக இருப்பான். அதனால தான் நான் பாராட்டி கொடுத்தேன்னார். எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? நம்ம பார்வை தான் சார். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாம் சும்மா எதுக்கு போட்டு பிரச்சனைகளை போட்டு குழப்பம் கிடப்பானே. ஒரு ஞானிக்கிட்ட ஒரு பையன் இளைஞன் போய் கேட்டிருக்கான் சார். ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்டிருக்கான், ஐயா ஒரே பிரச்சனையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். அந்த ஏரிக்கும் கீழே ஒரு காவா போகுது, அந்த காவாயில் தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு போ அப்படின்னு ஒரு சொம்பை கையில் கொடுத்தாரு. என்னடா நாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது சொம்பில் தண்ணி கொண்டார சொல்கிறாருன்னு போனான் சார். அவன் கண்ணு எதிர்க்க ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி சேராகி போச்சு தண்ணி, வேலைக்கு ஆகாதுன்னு திரும்பி வந்துட்டான். 2 மணி நேரம் பொறுத்து மறுபடியும் போனான். கலங்கலாக இருந்தது, விட்டு வந்துட்டான். மறுபடியும் 2 மணி நேரம் பொறுத்து போனான். தெளிவாக இருந்தது, ஒரு சொம்பில் கொண்டாந்து கொடுத்தான். ஞானி கேட்டார், ஏன் இவ்வளோ லேட்டுன்னாரு. சேராக இருந்தது, கலங்கலாக இருந்தது, 4 மணி நேரத்துக்கு பிறகு தான் தெளிஞ்சதுன்னா. உடனே ஞானி கேட்டார், சேரும் சகதியுமாக இருந்த அந்த தண்ணீர் கலங்கலாக மாறிய பிறகு இந்த 4 மணி நேரத்தில் நீ என்ன அதுக்கு பண்ணேன்னு கேட்டார். நான் ஒன்றுமே பண்ணலை, அதுவே தெளிஞ்சதுன்னா. உன் மனப்பிரச்சனையும் நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே விட்டுடு, அது தானாகவே சரியாகுண்டா. உன் பிரச்சனை இன்னொருத்தங்கிட்ட சொல்லாமல் இரு, அவன் டெவலப் பண்ணாமல் இருப்பான். நீ டெவலப் நான் தான் நிறைய சொல்கிறேன் சார். போகிற இடங்கள்லாம் நான் ஒரு வகையான மருத்துவர். நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மன மருத்துவர். உடல் மருத்துவர் வேறு, மன மருத்துவர் வேறு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை தவறாமல் சொல்கிறேன். சுகர் வந்துச்சா கவலையப்படாதீங்க, பற்றாக்குறையாது, அது ஒரு நோய் கிடையாது. சுகர்காரன் தான் 100 வயசுக்கு மேலே இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலுக்கு வரான் பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரோலே நமக்கு ஆயுளை நீட்டிக்கு வைக்கணும்னு அதை பாயிண்ட் ப்ளஸ்ஸாகவே எடுத்துங்க. பரவாயில்ல, அது பற்றாக்குறை தான் சார். இது ஒன்றே ஒன்று, அது ஏறாமல் இருக்கணும்னா ஒரே வழி, ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருக்கணும். ஆமாம், அவன் நிஜமாக சொல்கிறான். பேசுனீங்கன்னா நம்ம ஒரு 50 பாயிண்ட் இலவசமாக ஏற்றிட்டு போடுவான் சார். பெரும்பாலான மேட்ரு அடுத்தவங்ககிட்ட பேசாமல் இருந்தாலே போதும் சார். நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், பேசாமலே இருங்க. 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர், அவரை விடவா ஒரு ஞானி உலகத்தில் இருக்க முடியும்? உனக்கு 2 பிரச்சனை வரும்டா, உடல் பிரச்சனை வரும், மனப்பிரச்சனை வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உடல் ஒருத்தன் பகலில் தூங்குறான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு மனசு இரவில் தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடுறா. மனமும் உடலும் ஒத்துழைத்தால் தான் ஒரு மனிதன் மனிதனாக நடமாட முடியும் என்றால் அந்த மனம் சரியாக பாதையில் படணும். மனம்தான் சார் மனிதனை தீர்மானிக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாமெல்லாம் தாத்தா பாட்டி மடியில் வளர்ந்தோம், தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்ந்தாங்க சார். இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. எப்போ இது வந்ததோ இல்லை, உலகத்தையே கலைக்கிட்டது சார். இது நல்ல கருவி தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை அனுபவிச்சுட்டு அதை திட்டக்கூடாது. இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ட்ரம்ப் என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன அறிக்கை விட்டார், ஜிஎஸ்டி ஏற்றினாரா இறக்குனாரா, வரியை உயர்த்தினாரா உயர்த்தலையா, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்னாச்சு இல்லை. அன்றைக்கி கூட ஒரு அதிகாரி மேனேஜர், கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுக்குறார். சார் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் ஒன்றுண்ணா சார். மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டைக்கு ஓன் லீவுக்கு என்னடா சம்பந்தம்னு. சார் சும்மாரு சார்,
போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு நாள் லீவு ஓணுன்னேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுறான். நீங்கள் இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்குறேன் கொடுங்கண்ணா சார். அவன் இது என்ன ரொம்ப கஷ்டம் சார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா? அன்றைக்கி ஒரு மேனேஜர் உட்காந்துக்கிறார், ஒரு அம்மா லேட்டாக வருது சார். லேட்டாக வந்ததுமே அவர் மேனேஜர், நான் உயர் அதிகாரி, நமக்கு மேலே இருக்கிறவங்க கோவப்படுவாங்க இல்லையா? அது அவங்க அதிகாரத்துக்குரிய தகுதி இல்லையா? அவர் மேலே கோச்சிக்கூடாது. அவர் கேட்கட்டா தான் மேனேஜர், கேட்கலன்னா அவர் அதிகாரி கிடையாது. கேட்கணும். என்னம்மா லேட்டுன்னாரு. அந்த அம்மா அன்பாக சொல்லிச்சு, சார் சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன். சரி சரி போமான்ட்டார். நம்ம பணிமா எது சொன்னாலும் உலகம் ஏற்றுக்கும் சார். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிறன்னார். இந்த வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். மகிழ்ச்சியாக இருப்பேன் சார். காலங்கள் மாறலாம், கருவிகள் வளரலாம். ஏன் நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார், இவ்வளவு வசதிகள் என் தாத்தாவுக்கும் பாட்டனுக்கும் கிடைக்கலையே சார், என் பாட்டம் பாட்டிக்கெல்லாம் கிடைக்கலையே. இது நேருக்கு நேராக தானே சார் பேசுனாங்க. எங்கள் தாத்தாவுக்கு பாட்டியை கேட்டேன் நான், பாட்டி உன் கல்யாணம்லாம் எப்படி நடந்தது? அதே ஏன்டா கேட்குறேன்? உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே கொப்பனும் சித்தப்பனும் பிறந்துட்டான். நிமிந்து பார்க்கறதுக்கு முந்தையே 2 குழந்தைய பெற்ற காலமையாக இந்த நாடு சாதாரணமான நாடு, அது சரித்திர பூமியாக. இது பாரதி சொன்னான், எந்தையும் தாயும், அந்த வார்த்தையை கவனிங்க, எந்தையும் தாயும் நிறுத்தல, மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு. மகிழ்வது வேறு, குலாவது வேறு. யாராவது நம்ம கொஞ்சறோமா சார் குழந்தைகளை? இப்போ குழந்தைகளை கூட கொஞ்சறது கிடையாது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் சார், நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இது நடந்தது. 4ஆம் வகுப்பறையில் வெள்ளிக்கிழமை 4வது பீரியட் அந்த டீச்சர் வந்து ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுக்குற, எழுதுங்கடான்னு. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், இதான் டாபிக்கு. பசங்க பூரா எழுதிட்டான் சார். குவார்டர் ஷீட்டில் பாதி கொடுத்தாங்க, எழுதிட்டான், முடிச்சுட்டான். பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சனி ஞாயிறு லீவ் விட திருத்திட்டு கொண்டாந்து கொடுக்குறேன், மண்டே கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபரன் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா அதை இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு திருத்தத்துக்கு ஆரம்பிக்கிற போது ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு அந்த அம்மா கலகலன்னு அழுது, கண்ணீராக ஊற்றுது. அவங்க ஹஸ்பண்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் சார், பெரிய அதிகாரி. அவர் அங்கே சேரில் உட்காந்துங்கிறார். என்னம்மா அழற, என்னாச்சு? உன்னை திட்டிகிட்டு எழுதிக்கிறானா? இல்லைங்க. பின்ன எதுக்கு அழுவுற? தப்பாக எழுதியிருக்கானா? இல்லைங்க. பின்ன ஏன் அழற? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்ற தலைப்பு தாங்க கொடுத்துருக்குற அந்த பையன் எழுதியிருக்கிறாங்க. கடவுளே நீ என் எதிரில் வந்தால் ஒரே வரம் மட்டும்தான் கேட்பேன், என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா? கடவுளே, சமைக்கும் போதும் உள்ளங்கையில் வைத்து என் அம்மா பார்த்து சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் பார்த்து சிரிக்கிறாள், பரிமாறும் போதும் பார்த்து சிரிக்கிறாள். எதிரில் எத்தனை முறைகள் நான் போய் உட்கார்ந்தாலும் ஓடினாலும் பாடினாலும் நின்றாலும் என்னை ஏறெடுத்தும் பார்த்து பழகுவதே இல்லை தாய் இரவா. அதனால் என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் என் அன்னையின் உள்ளங்கையில் அரவணைப்பில் எப்பொழுதும் நான் இருப்பேன் அல்லவா. அது மட்டுமில்லை கடவுளே, அலுவலகம் முடிந்து 5 மணிக்கு புறப்பட்ட என் அப்பா ஹாலில் வந்து உக்காந்தார்னா ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் பேசுவாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். என் அம்மாவின் அரவணைப்பும் அப்பாவின் அன்பும் கிடைக்க வேண்டுமென்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே அப்படின்னார். உடனே அந்த அதிகாரிக்கு கோபம் வந்துடுது. எழுந்துரு, அந்த அட்ரஸை எடு, அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சட்டை எடுத்து மாட்டினார். அது முடியாதுங்கன்னு சொன்னம்மா. ஏன்? அவன் நம்ம பையன்தாங்க. முடிஞ்சு போச்சா? இதுதான் இன்றைய உலகம். இதுதாங்க இன்றைய உலகம். லேபர் வார்டில் அட்மிட் ஆகிட்டு ஒரு அம்மா டெலிவரி ஆகிடுச்சுங்க. கொடுத்த மயக்க மருந்து தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பெட்டில் தடவுது. சிஸ்டர் சொல்லிச்சு, உனக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் குழந்தை என் கையில் கிட்டணும், நான் தான்மா எடுத்தாந்தேன்னு. நான் குழந்தைய பிள்ளைய தேடலம்மா, செல்லை தேடுங்கிறேன். ரொம்ப மோசமாக போச்சு சார். அன்றைக்கி குழந்தை அழுவுதுன்னா தாத்தா சமாதானப்படுத்துவார், பாட்டி சமாதானப்படுத்தும், அம்மா கதை சொல்லுவா, ஆறாரோ பாடுவா, எல்லாம் செய்வா சார். இன்றைக்கி எதுவும் கிடையாது. செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்தா அதுவே சோத்தை அள்ளி போடுது. இதான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை. குழந்தையாக இருக்கிற போதே செல்லை கையில் கொடுத்து சமாதானப்படுத்திட்டோம், அழுகையை நிறுத்திட்டோம். அவன் வளர்ந்த பிறகு அதை கொடுக்க மாட்டான்னு நம்ம அழ வைக்கிறோம். இன்றைக்கி நடைமுறை தான் சார். நாம் தானே கொடுத்தோம். இளமையிலிருந்து நல்லதை பழக்கப்படுத்தினால்
செல்லை கொடுக்கறது பதிலாக ஒரு கார்ட்டூன் புக்கை கொடுங்க, அவன் படத்தை முதல்ல பார்க்கட்டும், அப்புறம் படிக்க ஆரம்பிக்கட்டும். எவ்வளோ பெரிய சிறப்பு வரும்ன்றது தான் அந்த நாளில் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி. அந்த முயற்சியும் பயிற்சியும் தான் இன்றைக்கி அரங்கத்தில் உங்களை எல்லோரும் உட்கார வச்சு கேட்பதற்குரிய கேள்வி செல்வத்தையும் அனுபவிப்பதற்கு அது கற்றுக் கொடுத்துருக்கிறது. எவ்வளோ சிறப்பு இருக்குது சார், எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம காண அடிச்சிட்டோம் சார். இப்போ மனிதன் பேசுகிறதே கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாமே மெஷின் லைஃப் வச்சுருக்கிறான் சார். வந்தவாசி பக்கத்தில் ஒரு அதிகாரி சார், நான் யார் எவருன்னு சொல்லலை. அவர் எப்போயுமே சில பேர் மனிதர்களுக்கு வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட சில நேரங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது அனுபவமாக தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை என்பது அனுபவத்தினுடைய வழி வழியாக வருவது தானே சார். இன்றைக்கும் இந்திய குடும்பங்கள் சிதறாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த குடும்ப அஸ்திவாரம் தான், சாதாரணமானது இல்லை இது. அதனால தான் ஹிலாரி கிளின்டன் இந்த இந்தியாவை சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு தன் நாட்டுக்கு போகிற போது இந்திய குடும்பங்கள் கோவிலாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமையாக எடுத்து சொன்னார். இது உறவுகளின் கட்டமைப்பால் பின்னி பிணைந்த நாடியா இந்த நாடு. இன்றைக்கி உறவுகளை கூட நமக்கு வழி இல்லாத போச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு நம்ம படாத பாடுபட்டு கிடக்கும். 7-8 பசங்களை வச்சுன்னு அம்மா அப்பா ஈஸியாக வளர்த்தான் சார். இன்றைக்கி ஒன்று வச்சுக்கின்னு அவனும் உபத்திரமாக நினைக்கிறான், கஷ்டப்படுறான் சார். அப்பப்போ சொல்லுவேன் நான், யூடியூப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க சார். யாரோ ஒருத்தன் கல்யாணத்தில் வாழ்த்திட்டு இருக்கிறான், அந்த வாழ்த்து பழிச்சு போச்சு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அந்த ஆள் 16 பெற்றுட்டார். இத்தனைக்கும் அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. 10 ஆம்பளை பிள்ளைங்க 6 பொம்பளை பிள்ளைங்க சார். எந்த பையனுக்கு என்ன பேருன்னு அவருக்கு தெரியாது. யாராவது ஒரு பையனுக்கு யாராவது வந்து என்ன பேருன்னு கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு கேட்பார், அந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுன்னுவார். என்ன அருமையாக இருந்தது சார். வாழ்க்கையே ஒரு சுவையாக இருந்தது. சுமையாக இல்லை, சுகமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு போடுறோம் சார். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, மனசுக்குள்ளே தான் நாம் உருவாக்குகிற வல்லமையை பொறுத்து தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கும், செம்மையாக்கும். அதில் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டால் உன்னதமான ஒரு பெருமிதத்தை நாமும் பெறலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாத்தையும் ரசிங்கன்ற நான் அன்றைக்கி கூட டிநகர் ரங்கநாதன் தெருவில் ஆடி மாதம் கணவனும் மனைவியும் அப்படி உள்ளே போகிறாங்க கூட்டத்தில். அப்படி போகும்போது அந்த அம்மா சொல்லிச்சு திடீர்னு, ஏயா 2-3 சட்டையை தான் நீ மாற்றி 4 வருஷமாக போட்டுங்கிற, மனசே கஷ்டமாக இருக்குது. உனக்கு சட்டை வாங்கி எத்தனையோ 4 வருஷம் ஆகி போச்சு, வா வந்துட்டோம் கருத்தர் பக்கமாக, உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறதா முடிவு எடுத்துட்டேன் வான்னு. அவனுக்கு தாங்கலை சார் மகிழ்ச்சி. இப்போயாவது என்னை நினச்சேன்னு சொல்லி படியேறுறான் சார் ஜவுளி கடையில். அதில் போர்டு வச்சுக்கிறான் சார், 3 பட்டு புடவை எடுத்தீங்கன்னா ஒரு சட்டை எனாம்னு இருக்குது சார். அவனே சந்தோஷப்பட்டான், ஆஹா இதையாவது நீ வாங்கி தரிய பரவாயில்லை. அதாவது எப்பயுமே ஒருவருக்காக ஒருவர் கரைந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ, நீயா நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போனாங்க. இப்போல்லாம் கோர்ட்டுக்கு போகுது சார். நிறைய பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் 1000 கேஸ் வருதான் சார், விவாகரத்து கேஸு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு ஜட்ஜ் ஐயா சொன்னார், விவாகரத்தில் விரும்பின ஒருத்தனை கூண்டில் நிற்கிறான், மறுபடியும் பேசி பாடுறான், 10 வருஷம் வாழ்ந்த குடும்பம் தாண்டா நீயும் உன் மனைவியும், திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் பேசி பாடுறான். இல்லையா நீங்கள் தீர்ப்பு எழுதிருங்க. தீர்ப்பு எழுதுனா உங்களுக்கு சங்கடம் வந்துட போகுதுரா, 10 வருஷம் அவன் கூட வாழ்ந்தா அதை விடவா ஒரு சங்கடம் வரப்போகுது, நீ எதை வேணாலும் எழுதுன்னா. நான் எழுதுனா நீ வருத்தப்படக்கூடாதுன்னார். நீ எழுது சாமி, எதை பற்றியும் வேணால் எழுதி, கவலைப்படலைன்னா. சரின்னு தீர்ப்பை படித்தார் சார். வர்ற மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு எழுதினார். மனசு விட்டு சிரிச்சான் சார் அவன். இதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைவேன்னு நான் நினச்சேன், அது எப்படா சிரிக்கிறேன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, 10 வருஷமும் முழுசாக கொடுத்துன்னு இருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதி கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு தான் நான் 5 வருஷத்துக்கு முந்தைய பதிவு பண்ணியிருப்பேன். அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்கிறது அவருக்கே அப்போ தான் தெரியும். எங்கள் ஊர்லேயே ஒரு 5-6 தெருவு தள்ளி ஒரு புருஷன் காணாமல் போட்டான் சார். காணாமல் போட்டவனே அந்த அம்மா கவலையே படலை. டெய்லி போகுது, மார்க்கெட்டுக்கு போகுது, காய்கறி வாங்குது, குடும்பத்தை இயல்பாக நடத்துது. இயற்கையாக நடத்தும் போதே தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வார்டு கவுன்சிலர் தலைமையில் போய், ஏமா 2 நாளாக உங்கள் வீட்டுக்காரன் காணான்னு ஊரே புலம்புது, நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற, எங்கள் கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிற, போலீஸ்லேயும் சொல்லாமல் இருக்கிற, என்ன பண்ண, ஏதோ ஒரு முயற்சி எடு, என்ன பண்ணணுன்றீங்க இப்போ
ஒரு பேப்பர்லேயே அது விளம்பரம் கொடுமான்னு. மறுநாள் காலையில் அந்த அம்மா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருது சார், காணவில்லைன்னு போட்டு அந்த அம்மா ஃபோட்டோவை போட்டு வச்சுக்குது. எல்லோரும் மறுபடியும் போய் சண்டை போட்டாங்க சார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த ஆள் தானே வீட்டுக்கு வந்துடுவான், அதனால தான் நான் இப்படி ஒரு தந்திரம் பண்ணேன்னுச்சு. அதனால் அவங்கவுங்களுக்குள்ள ஆயிரம் போராட்டங்கள். போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமான வாழ்க்கை கிடையாது. யாருக்கும் பூகம்பத்துக்கு பிறகு தான் அமைதி வரும், புயலுக்கு பின்னர் தான் நல்ல மழை வரும். அதனால் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த சிக்கலுக்காக துவண்டு போகிறவன் வாழ்க்கையிலே தோர்ந்து விடுவான். தூக்கி எறிங்க, மனசில் ஒரு தைரியப்படுத்துங்க. கோயம்புத்தூரில் ஒரு பையன், நம்ம பெற்றோர்களாக இருக்கிறதுனால சொல்ல வரேன், கோயம்புத்தூரில் ஒரு பையன் நீட் எக்ஸாமினேஷனில் மார்க் குறைச்சி சார் ஃபெயில் ஆகிட்டான். அவங்க அப்பா ரொம்ப கனவு கண்டார், கற்பனையில் இருந்தார், இவனை ஒரு மருத்துவராக பார்க்க போகிறோன்னு நினச்சார். ஆனால் அவன் தோத்துட்டான், ஃபெயில் ஆகிட்டான், சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் சார். உலகத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை உலகத்திலே கிடையாது. தாழ்வு மனப்பான்மையை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் பெரிய சிகரத்தை தொடுவான். அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மையில் போய் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். ஊரே திரண்டு அவனை கேட்குது சார், வேணான்னு தடுத்து நிறுத்துது, கேட்கல. ஆனால் அப்பா கடைசியில் போய் கெஞ்சி கூத்தாடி இப்படியே கூட்டின்னு வந்துட்டார். ஆனால் அந்த பையனுடைய மனநிலை மாறலை சார். அந்த நேரத்துக்கு அவனை காப்பாற்றிட்டாரே தவிர அவன் முகத்தில் பழைய இயல்பு வரல. அவங்க அப்பா பார்க்குறாரு, இயல்பாக பேச மாட்டான், ஒதுங்கி உட்காடுறான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு. ஒரு மாதம் போச்சு, அவன் அழுத்தம் போகலை. கை பிடிச்சிக்கிட்டார், வாடா இன்றைக்கி நம்ம காட்டுக்கு போவோம். 1 ஏக்கர் நிலம், அந்த 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி பயிரிட்டுருக்காரா சார். அந்த பையனை வச்சுக்கிட்டே அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தார். சுற்றி வந்து கார்னரில் ஒரு செடி பூச்சடிச்சு போய் நின்றுந்தது. அப்போ அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு, அந்த பணியாளரை கூப்பிட்டு, இந்த பருத்தி செடி மொத்தையும் கொளுத்திடுன்னார், 1 ஏக்கர் பருத்தியும் கொளுத்திடுன்னார். அப்போ தான் பையன் கேட்டான், என்னப்பா என்ன நீ விவரம் தெரியாத பேசுகிற, ஒரு செடி தானே பழுதாக இருக்குது, அதுக்காக நீ தோட்டத்தையே கொளுத்த சொல்கிற? அப்போ தான் அப்பா பேசினார், நீ கூட ஒரு முறை தாண்டா ஃபெயில் ஆன, அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறியே, இது எந்த வகையிலடா நியாயம்னார் பாருங்க. மனச்சுமையிலிருந்து விடுபட்டான் சார், மார்க்கம் கிடைத்தது, கவலைப்படாதப்பா, நீ நினைத்த அளவுக்கு நான் உயர்கிறேன்னு மறுபடியும் மனிதனாக மாறினான். என்றால் எந்த மாற்று மருந்தும் நம்மிடத்தில் இருக்கிறது சார், நமக்குள்ளே இருக்கு. நம்ம மனசு நம்மகிட்ட இருக்கணும் சார். நம்முடைய மனம் எப்பொழுதும் களங்கத்திற்கு ஆகாமல், கலவரத்துக்கு ஆளாகாமல், பிரச்சனை மூட்டைகளை சுமக்காமல் மகிழ்ச்சியை மட்டுமே சுமப்பதற்கு தயாராக மாறிவிட்டால் உண்மையிலேயே மார்க்கங்கள் நாம் அடுத்தவங்க சொல்லணும் இல்லை, நமக்குள்ளே அது உதயமாகும். உன்னை சொல்லி நான் நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முந்தி நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் தரிசனத்துக்கு. அப்போல்லாம் என்னை யாருன்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் சில பேர் தெரிஞ்சதுன்னா உள்ளே கூட்டம் போடுறான், அது வேறு விஷயம். தெரியாது, ஏகப்பட்ட கூட்டம். 10 ஷெட்டு சார், 10 ஷெட்டு. ஒரு ஷெட்டில் 1000 பேர். 1 ஹவர் ஆகும் தரிசனத்துக்கு. 10வது ஷெட்டில் உட்காந்துங்கிறேன் நான். ஏடுகுடல வாடா வெங்கட்ராமனா, கோவிந்தா, ராமா, வரதா அப்படின்னு 10 மணி நேரமாக குரலை கொடுத்து நேரம் போகணுமில்ல. அப்படியே நாமாவளிகள்லாம் சொல்லி கோஷம் போட்டு ஓம் நமோ நாராயணான்னு 8 எழுத்து மந்திரத்தெல்லாம் ஆத்தாத்மா சொல்லி என்னென்னமா பாசுரங்கள் பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு 10 மணி நேரம் ஓடி போச்சு. கடைசியில் எங்கள் ஷெட்டை திறந்தான் சார். ஆர்வமாக உள்ளே போனோம். திருப்பதிக்கு போனவங்க நல்லா நினைவில் வச்சுங்க. அப்படி உள்ளே போன உடனே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே அப்படி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ஜெகஜோதியாக பெருமாள் இருப்பார். நாம் அதுக்கு முன்னாடி இன்னுமோ லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம், இதை என் பெருமாள்கிட்ட வேண்டணும்னு. அங்கே போய் ஒன்றும் வேண்ட மாட்டோம், அப்படியே ஜரகண்டின்னு தூக்கியாந்து வெளியே போட்டுருவான். அவரை பார்த்ததே போதும்னு நம்ம திருப்தியாக வெளியில் வந்துடுவோம். யாருமே வேண்டதை நினச்சதை வேண்டதான் வரலாறே கிடையாது, அப்படி வெளியில் வந்துடுவோம். ஆனால் நான் அவரை பார்க்கணுன்னு பெருமாளுக்கு அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்குறேன்னு உள்ளே போகும்போது அப்போ சும்மா போகக்கூடாதா, கோவிந்தான்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அப்படி நிமிர்ந்தம் பாரு, இந்த கண்ணு மேலே பாஞ்சுது. எவனோ கை கேட்டின தூரத்தில் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டுக்கிறான் சார். இந்த கண்ணு அதை படிச்சுது, இம்மிடியட்டாக மூளைக்கு மெசேஜ் அனுப்பிட்டுது. மூளை யோசிக்குது, யாரந்த ஜெயந்தி, அவள் காதல் நிலையேறாதனால தானே பெருமாள் கிட்ட வந்து வேண்டி இருக்கிறான். பெருமாள் அனுகிரகம் பண்ணாரா இல்லையா, அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையான்னு நினச்சேன் சார். பெருமாளையே பார்க்கல, தூக்கி அந்த வெளியே போட்டான் சார்.
10 மணி நேரமாக மனசு என்கிட்ட இருந்ததுனால பெருமாள் என் மனசில் இருந்தார். 10 நிமிஷம் என் மனசை ஜெயந்திக்கிட்ட அடமானம் வச்சதுனால எனக்கு பெருமாளே காண முடியல, பெருமாளே பார்க்க முடியலன்னா உலகத்தில் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கட்டும் சார். கலகலப்பாக இருங்க சார், நண்பரிடத்தில் நல்லா பேசுங்க சார், சிரிங்க சார். நடந்த கவலையை சொல்கிறான்னு கேட்காதீங்க, நான் நடந்த கவலையை சொல்லட்டுமான்னு சொல்லாதுங்க. கவலைகளை பகிர்ந்து கொள்ளாங்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மனம் வாய்மையும் தூய்மையும் ஆளாகும். யாருக்கு பிரச்சனை இல்லை சார். ராத்திரி 1:30 மணிக்கு வாழ்க்கையில் ஒருத்தன் காசு இல்லைன்ற குறையை தீர்க்கறதுக்கு 1:30 மணிக்கு போய் முத திருடுற தொழில் அன்றைக்கி தான் சார் தொடங்கினான். திருடியாவது பிழைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனான். கட்டிலில் படுத்துங்கிறான் அந்த வீட்டு முதலாளி. காலாண்டியும் தலையாண்டியும் போய் அமைதியாக தேடினான் சார். அந்த ஆள் வீட்டுக்காரன் கையை பிடிச்சிக்கனான். தொழிலுக்கு பூசாடா, இன்றைக்கி தான் அது ஆரம்பிச்சானா. தெய்வமே எப்படி கண்டுபிடிச்ச, உண்மையிலே இன்றைக்கி தான் இந்த தொழிலே ஆரம்பித்தான்னா. தெய்வம் யான் நீன்னா. அது இருக்கட்டும், எந்த ஆம்பளைக்கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறிய முட்டா பையில் அதை பத்துங்கிற பாரு என் வீட்டுக்காரி. அவள் காலுங்கேடு தலைகாணிங்கேடு இருக்குதுடா, அதை எடு, அதை நான் அவளை எழுப்பாத நான் பார்த்துக்கிறேன். 3 நாளாக முருகனை வேண்டிங்கிறேன், முருகனே ஒன்று அனுப்பி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மெல்ல தெர மரபேரோவை தெர 3வது தட்டில் 300 ரூபா இருக்குது, அதை எடு, கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, போகும்போது ஒரு 100 ரூபா கொடுறான்னா சார். அந்த வந்த திருடனே அழுதுட்டான் சார். நீ ஏன்டா தம்பி அழுகிறேன்னு, நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ வச்சுக்கினே வீட்டு உள்ள கஷ்டப்படுறியாடா, என்னை விட கொடுமையான பாவம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி 300 ரூபாயும் எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டான் சார். அவங்ககிட்ட நீயே வச்சுக்கண்ணே, அண்ணா நீயே வச்சுக்கண்ணே. ஏன்டா தம்பிண்ணா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான்டா தெரியும், நீ வச்சுக்கடான்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான், இல்லைடா இது ஒன்று நான் உண்மையிலே தப்பாக நினச்சிட்டேன்னா. அண்ணா இன்னையிலேருந்து நீ நானும் அண்ணன் தம்பி, உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேண்ணே, உள்ளே இருந்துக்கினே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு சொன்னான்னா நம்ம கஷ்டத்துக்கும் ஒரு நிவாரணம் தீர்வு ஒரு நாளைக்கு யார் மூலமாவது கிடைக்கும்னு நம்புங்க. வாழ்க்கை ஒளிமயமாகும், இன்பமயமாகும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.